அப்போ நான் சொல்லுகிறேன், பயம் விளங்கிருச்சு, விசுவாசத்தை விளங்கிங்க. பயம் சரீர சுகத்தை சீர்குலைக்குமானால், பயம் உங்களை நடுநடுங்க வைக்குமானால், பயம் உங்களுடைய இருதயத்தை படபடப்புக்குள்ளாக்குமானால், பயம் உங்களுடைய சுகத்தையெல்லாம் கெடுத்து உங்களை நாசமாக்குமானால், பயம் உங்கள் உயிரை கூட பறிக்குமானால், நான் சொல்லுகிறேன், விசுவாசம் சுகவீனமாயிருக்கிற உங்கள் இருதயத்தை சுகமாக்க முடியும். ஏன்னா விசுவாசம் வேற ஒன்றும் இல்லை, பயத்தை மாதிரியே ஆப்போசிட் சக்தி. இது பாசிட்டிவ் சக்தி. இது சீர்குலைந்து கிடக்கிற, கெட்டு போயிருக்கிற, சுகவீனமாய் கிடக்கிற சரீரத்தை அது எழுந்து நிற்க பண்ணும். எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான், சொன்னது அப்படியே நடக்கும். ஏன்? பயம் சீர்குலைக்க முடியுதுன்னு நம்புகிறோமே. நான் சொல்லுகிறேன், விசுவாசம் சுகமாக்க முடியும்னு நம்புறீங்களா? பயம் சரீரத்தை கெடுக்க முடியும்னு நம்புகிறோமே, சுலபமாக நம்புகிறோம். ஆமாங்க, பயந்து தான் அப்படி ஆயிட்டாருன்றோம், பயந்து தான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்தாருன்றோம், அதெல்லாம் நம்புகிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தினால சுகமாக முடியும்னு நம்புறீங்களா? பயம் செய்கிறதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக விசுவாசம் செய்கிறது. எவ்வளோ சிம்பிளாக விளங்கிக்குது பாருங்கள்.